ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் கூட. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒரு 10-20 நிமிஷம் சில வசனங்களை பார்க்கலாம். வாசிப்ப எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் செய்தி வரும் ஒருத்தருக்கெல்லாம் சரி, அதுக்கெல்லாம் பிரசங்கமாக வருவார்கள் வேண்டாம். ஆராதனை சாமி கும்பிடுற இடம் அல்ல இது. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட வர்றோம். இயேசு சாமி கும்பிட வர்றோம். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சாமி கும்பிட்டு இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. சாமி கும்பிடுற வரைக்கும் சித்திரையில் சிரிச்ச நாளும் இல்லை, வைகாசின்னு வாழ்ந்த நாளும் இல்லை, அண்ணு பார்த்ததுக்கு அளவு இல்லை, அழுது கண்ணு ஒழுது மூக்குத்தான். நீ எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தார்? அப்போ சபை என்பது சாமி கும்பிடுவதற்கு அல்ல. ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட வராதீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சரி, இப்ப நம்ம இருக்கிற ராஜ்யம் அசையும். எல்லா ராஜ்யம் என்ன செய்யும்? அசையும். ஆமா, நாம அசையக்கூடிய ராஜ்யத்திற்காகவே என்ன செய்யணும்? இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதாபத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தயவு செய்து என்ன கவனிங்க. அப்படின்னு கேட்டா, இதையோ பேசணும், நீங்க வந்து உட்கார்ந்து எதிர்த்து போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை பாடத்தை கவனிச்சாதான் பரிசு எழுத முடியும், பரிசு எழுதினாதான் பாஸ் ஆக முடியும், பாஸ் ஆனாதான் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போக முடியும், வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அல்லேலூயா. வகுத்துக்கு சாப்பிட்றதுக்கே இத்தனை சொன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது சும்மா இல்லை. இயேசுநாதரும் செத்தார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. கவனிங்க, நாம ஒவ்வொருவரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன கவனிக்கணும். கொஞ்சம் சத்தம் போட்டுட்டே இருப்பேன். நீ என்ன செய்யணும்? மறுபடியும் சொல்ற, திரும்ப திரும்ப. நீங்க சாமி கும்பிட வரல, நீ சாமி கும்பிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா எல்லா நாளும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தது ஏதோ நீ சாமி கும்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்கிறதுக்கு அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை. அப்ப அந்த எபிரேயர் 12:28 வாசிச்சோம். அந்த அசையாத ராஜ்யம் எதுன்னு கேட்டா இயேசுனுடைய ராஜ்யம் மட்டுமே. அல்லேலூயா. யோவான் 14:3 படிங்க. 2:3 ரெண்டுமே படிங்க. யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். கவனிங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வீட்டை எல்லாம் கட்டி வைக்கிறார், என்னென்னமோ சேர்த்து வைக்கிற சொத்து சேர்த்து வைக்கிறார். பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க? என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆனா என்ன செய்தாலும், எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சம்பாதிச்சாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்னது? தற்காலிகமானது, கொஞ்ச காலம்.
ஆனா ஏசப்பா நமக்கு கட்டி இருக்கிற வீடு எப்படிப்பட்ட வீடு? நித்திய காலமானது. அப்ப ஒரு அப்பா வீட்டை கட்டி பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நிறைய புத்தி பேசுனே, அப்படிடா இப்படிடா இந்த மாதிரி நடந்துக்கலாம், உனக்காகத்தாண்டா இத்தனை நான் கஷ்டப்படுறேன். இப்ப உங்க மத்தியில் உட்கார்ந்து இருக்காருன்னா இளைய ராஜா, அவர் என்ன சொல்ற, இளவரசர், அவருக்கு இங்க சொத்து இருக்கு. ஆனா அவரு இந்த சொத்தை என்ன செய்யணும், அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆசை இருக்குது, தாசில் பண்ண அம்சம் இருக்குது, கழுத மேய்க்கணும். ஆக மொத்தம் ஆசை எதுக்குன்னு சொல்லி சொன்னா நீ ஆடுகள் செய்வதற்காக. ஆனா என்ன செய்யணும், இன்னைக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் என்ன செய்வார்களோ எங்களுக்கு தெரியாது. இப்ப எனக்கெல்லாம் பிறந்த இடத்துலயும் 10 பைசா இல்லை, புகுந்த இடத்துலயும் 10 பைசா இல்லைன்னா அந்த நாள் வந்து இந்த 11வது வயசுல இருந்து நானாகவே என்ன செய்தார், ஒரு ஆளுமையாக நான் வளர்க்க கர்த்தர் உதவி செய்தார். வேணா இன்னைக்கு வேணா அது வேணா கர்த்தர் உதவி செய்தார். கவனிங்க, இப்போ பரலோகத்துல அப்படின்னா என்ன, நம்ம கைகளால கட்டப்படாத வீடு. அது நிறைய வசனம் படிக்கணும். அந்த வீடு அஸ்திவாரம் இல்லாத வீடு. நீங்கள் நான் என்ற அஸ்திவாரம் போட்டு கட்டுற வீடு என்ன செய்ய அசையும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டிருக்கிற வீடு அது என்ன செய்யாது, அசையாது. என்ன செய்யும், நித்திய காலமாக இருக்கும். நம்மள என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார்? யோவான் 3:16 சொல்றது போல ஒருவரும் கெட்டு போகாமல். என்ன சொன்ன, எல்லாரும் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, மரித்தார்னா நீங்க அவரை குறித்து படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் சாதாரணமா மதிக்கல. அவர் என்ன அணுவணுவாக சிதைக்கப்பட்டு சித்திரவதை செய்து மறிக்கப்பட்டார். அது என்ன சொல்லுது வாசிங்க, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். நான் என்ன சீக்கிரமா சொல்லி முடிக்கணும், ஒரு சீக்கிரம் கொஞ்சம் வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 3:16 வாசித்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்ப இதில் என்ன சொல்றது, தம்மை தாமே. அந்த வார்த்தை கம்மி, தம்மை தாமேன்னா அப்புறம் வேற என்ன சொல்லலாம், தம்மை தாமேன்னா இப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் போய் ஒன்று சொன்ன அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சான்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இயேசு நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக என்ன செய்யறோமா, அவராகவே. இது எப்படி சொல்லி சொன்னா, ஒரு தப்பை படிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்து வைக்கிறது போல நித்திய ஜீவனை அவர் உயிரை கொடுத்து, நாம சாதாரண சொல்லுவோம், நான் உசரை கொடுத்து காப்பாத்தினேன் என்ன சொல்லுவோம், நான் எப்படி உசரை கொடுத்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலை மதிக்க முடியாத ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்ப என்ன சொன்னா, கரை திரை, கரைனா என்னன்னு சொல்லி சொன்னா பாவக்கரை, ஜென்ம பாவம். திரைங்கிறது அன்றாட வாழ்க்கையில, திரைங்கிறது சுருக்கம். வசனம் சொல்ல இவசர 5:27 கரை திரை முதலானவைகள். அதுல நிறைய நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஒன்றுமில்லாமல். மறுபடியும் சொல்ல, நீங்க சாமி கும்பிடுறதல்ல, இயேசு சாமி கும்பிடுறதல்ல. ஒரு மருத்துவர் மருந்து சாப்பிட சொல்லி சொன்ன அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த எளிய நிலையில பத்தியம் அவங்க சொல்லுவாங்க, எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி நடந்துக்கணும். அவங்க சொல்றது போல செஞ்சாதான் அவங்க கொடுக்கிற மருந்து வேலை செய்யும். அவங்க மருத்துவர் சொல்லி நான் கேட்கல, அந்த மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு நான் எப்பவும் இருக்கிற போல இருப்பேன்னு சொல்லி சொன்னா மருந்து கேட்காது, 2 சேர்ந்து சாகடி. அப்ப கவனிங்க, அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு, நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக தம்மை தாமே அவருடைய ஜீவனை வாலண்டியராக வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்மை மீட்டெடுப்பதற்காக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்
நிமித்தம் அவர் காயப்பட்டு சிஸ்டர் ஆமா கொஞ்சம் இருங்க. இந்த வார்த்தைய நம்முடைய அப்படிங்கிறப்போ என்னுடையன்னு படிக்கிறேன். அப்படி கொஞ்சம் சேர்த்து படிப்பீங்களா? அப்படி படிக்க பார்க்கலாம். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அந்த என்னுடைய அதுல நம்முடையன்னு இருக்கும். நீங்க என்ன செய்யலாம், எல்லாருமே கூட ஒரு விஷயம் இந்த வார்த்தை சொல்லி நீங்க மனசுல பதிவு வச்சுக்க. நீங்க படிக்கணுமா? என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் எல்லாரும் சொல்லுங்க. அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப கவனிங்க 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். போதுமா? நொறுக்க சித்தமான நொறுக்கிறதுனா என்ன சொல்லலாம்? எதை நொறுக்கிறது? சாதாரண எளிய நடையில சொல்லுங்க. நொறுக்கிறது நொறுக்குவோம், அப்பளத்தை நொறுக்குவோம், முறுக்க நொறுக்குவோம், அப்பளத்தை நொறுக்குவோம் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காரு? அப்பளத்தை நொறுக்கிறத போல நொறுக்கினார்கள். கவனிங்க. எதுக்கு? நாம கெட்டு அப்படின்னா நரகத்துக்கு போக கூடாது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய மேஜையிலிருந்து 16 20 கேட்டுக்கலாம். அந்த பிரசங்கத்தை மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையாய் இருந்தால் நாய்கள் வந்து அவன் பருக்களை நசித்தது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போதே தன் கண்களை ஏறெடுத்து. எத்தனாவது வசனம்? 23. சரி, என்ன கவனிங்க. இது ஐஸ்வர்யவான் கதை. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஐஸ்வர்யவானும் லாசருவும் என்ன சொல்ற? லாசரு பருக்கள் நிறைந்தவனா இருந்தா, ஐஸ்வர்யவான் சம்பரமா வாழ்ந்தா. இவன் செத்து போன கடைசியில பாதாளத்துல வேதனைப்பட்ட வசந்த படிவன் அந்த சத்தத்தை சொல்லி சுப்படி பாதாளத்திலே அவன் வேதனை அப்ப செத்து போன பிற்பாடு இந்த சாதாரணமா சொல்லுங்க, ஏன்டா இப்படி பேயாட்டு அலையிறமாங்க? யாருக்காவது தெரியுமா? ஏன்டா இப்படி பேயாட்டு அலையிற? முதல்ல அப்படி சொல்லுவாங்க. தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? ஏன்டா இப்படி பேயாட்டு அலையிற? தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? ஏன்டா அப்படி பேயாட்டு அலையிற? அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. நாம் என்ன செய்யறோம்? உலகத்துல எதுக்கு சொன்னாங்க எது கேட்டு தெரியாது போலவே இந்த பைபிள் வசனத்தை எதுக்கு, ஏன், எதுக்கு அப்படின்னு கேட்டு படிக்கணும். நான் படித்தேன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்கெல்லாம் எந்த பிரசங்கம் கிடையாது, எந்த சபை கிடையாது. இந்த வேதத்தை மூட்டை வெளியே துரத்திட்டாங்க. நான் அனாதையாக தெரிந்தேன். என் திருமணம் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் நான் தேசாந்திரியாக தெரிந்தேன். திருப்பிரசங்கியாராக. எனக்கு சபை கிடையாது, எனக்கு பிரசங்கம் கிடையாது. இந்த வேத வசனத்தை நானே ஏன் எதற்குன்னு கேட்டு படிப்பேன். இந்த வசனத்தை அப்படி கேள்வி கேட்டு படித்து நான் புரிந்து கொண்டேன். அப்ப நீ என்ன செய்யணும்? சாதாரணமா இப்படி முதல்ல சொன்ன எப்படி, ஏன் நீங்க ஏன்டா அப்படி பேயான்னு என்ன அர்த்தம்? நீங்க அதோட தெரிஞ்சுக்க. ஏன் இயேசுவை ரட்சித்தார் தெரியுமா? சொல்லுங்க. யாராவது வாயத்தில் ஏன் இப்படி பேயாட்டு என்ன யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது இல்லையா? நான் செத்து போயிட்டேன், நான் பேயா மாற மாட்டேன், எனக்கு நிச்சயம் உண்டு. அதே இல்லையா? ஆனால் உதாரணம் சொல்றேன், நான் செத்த பேயா போக மாட்டேன். உங்களுக்கு நிச்சயம் உண்டா? சரி, நிச்சயம் இருந்தா சரி, அது வேற. ஆனா ஒரு மனுஷன் செத்த பிறகு நான் நிறைய பேய்களை ஓட்டினவன், 100கணக்கான பிசாசு ஓட்டினவன். என் ஊழியத்தில் ஊழியமே பேயோட்ட ஊழியம் தான் என்னுடைய ஊழியம். அப்ப அந்த பேய்கள் வந்து சொல்லும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லும். என்ன செய்திடும்? நான் செத்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுவோமே, இப்ப நான் பேயா இருக்கேன்.
நான் என்ன செய்வேன், நான் இங்கிருந்து அந்த சகோதரன்கிட்ட போய் பிடிச்சிக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டு இருந்து பார்ப்பேன். என்னுடைய எண்ணத்துக்கு என்னுடைய ஆசைக்கு ஏற்றார் போல அவர்கிட்ட இருந்தேன்னா அந்த ஆவி அங்கிட்ட இருக்கும். அவருக்கு எங்கிட்ட ஒரு பேய் வந்து ஆடிச்சு. அந்த பேய் வந்து 3 மாசம் 4 மாசம் எங்காலும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பேய் திரும்ப வரும். நான் ஒரு நாள் கேட்டேன், எங்க போற, இத்தனை நாள் எங்க இருந்து ஏன் வந்து கேட்டா, இவ மாதிரி ஒரு ஆளை தேடி நான் போனேன். எங்க போனாலும் என்ன செய்யல, எனக்கு அப்படி ஆள் அமையவே இல்லை. அதனால திருமண இங்கேயே வந்துட்டேன். அப்ப என்ன செய்யணும், பேயாட்டு அலையிறதுன்னா தான் விரும்புகிறபடி ஒரு சரீரம் கிடைக்கும். அது செத்து போனா அது உயிருக்கு இன்னொரு உடல் வேணும். செத்து போன அது உசுருக்கு இன்னொரு உடல் வேணும். அந்த உடல் எப்படின்னு கேட்டா, இந்த உடல்ல அந்த உயிர் இருக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அப்படியே அந்த உடல் இருந்துச்சுனாக்கா அதுலயே இருக்கு. அந்த பேய் போகாதான்னு கஷ்டப்படுத்தாது. சில விசுவாசிகள் கஷ்டப்படுத்தி எப்பன்னு கேட்டா, நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு ஒத்து வரலன்னா சண்டை வர்றது போல அந்த ஆவிக்கு எனக்கு ஒத்து வரலன்னு சொன்னாதான் பேய் திரிச்சு. தயவு செய்து வேலைக்கு சொல்லுங்க. ஒரு மனுஷோட எப்ப பேய் போராடுனா, நம்ம வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் ஒத்து வரல என்ன வரும், ஒரு வீட்டுல ஒருத்தர் என்ன வரும், சண்டை வரும். எப்ப பேய் உங்ககிட்ட போராடுன்னு சொன்னா உனக்கும் அந்த ஆவிக்கும் ஒத்து வழியிலாதான் பிரச்சனை வரும். இல்லைன்னா அந்த ஆவி உனக்குள்ளேயே இருக்கும். அப்போ இந்த ஆவி என்ன செய்யும், இந்த உயிருக்கு அந்த சரீரம் ஏற்றதா இல்லைன்னா இது என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கு. இரவு பகலாக இந்த பேய் என்ன செய்யாது, அதுக்கு அடைக்கல இல்லவே. அது என்ன செய்யும், அது பேயா அடையும். நீ செத்து போனா நீ பேயா அடையக்கூடாது என்று சொன்ன. ஏன்னு கேட்டாங்க, பாதாளத்தில் போய் என்ன சொன்னாமா, வேதனைப்பட்டார். அது தனி சப்ஜெக்ட். ஆனா பொதுவாக நாம எதை கண்டு பயப்படுறோம், நம்ம சாதாரண பேயை கண்டு பயப்படுறோம். அது ஒரு வல்லமை உண்டு. சரி, அது போகட்டும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா அப்ப யோவான் 14:3 படி, அப்ப பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வந்த உங்களை என்னிடத்துல கூட்டிட்டு போவேன்னு சொல்லி சொன்னார். அப்ப இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, எபிரேயர் 12:28 நம்ம வாசிச்சோம். அது என்ன ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அப்ப சாதாரண ஒரு ஊட்ட கட்டுறதுக்கு கடனை வாங்கி லோன் போட்டு லோன்னு அலைஞ்சு எத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறோம். அப்ப பரலோகத்துல நீ கட்டாத ஒரு வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி சொன்னார். இங்க அடிபட்டு இடிபட்டு மெதுபட்டு உதப்பட்டு எத்தனை எல்லாம் வாங்கிதான் ஒரு வீட்டை கட்டுறோம். இந்த வீடு அழியும். ஆனா தேவன் கட்டண வீடு என்ன செய்யாது, அது அசையாத ராஜ்யம். அங்க போகணும்னு சொல்லி சொன்னா நீ சாமி கும்பிட்டா போக முடியும். அப்ப என்ன சொல்ற, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் எப்படி ஆராதிக்கணுமா, பயத்தோடும் பக்தியோடும். ஒரு வசன வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரமா 13 அதிகாரம் பாருங்க, 31 32 பாருங்க. லூக்கா 12. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அப்ப 31வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. நாம பூமியில என்ன செய்யறோம், நம்முடைய பக்தி நம்ம எதுக்கு சாமி கும்பிடுறோம்னா பூமிக்குரியதை வாங்கணுங்கிறதுக்காக, பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக சாமி கும்பிடுறோம். நீங்க எல்லாம் சொல்ற சாட்சி எல்லாமே நான் என்ன சொல்றேன், பூமியில என்ன செய்யணும். அப்ப நாம வந்து பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்ம இந்த என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே நான் என்ன செய்ய, பூமியில் இருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டு விட்டேன். அப்ப பேதுரு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து வேணும் ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை படிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை படிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார். 47 படிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு. இந்த வார்த்தையை கவனிங்க.
சபைங்கிறது யார் இருக்கிற இடம்? யாரா இப்ப படிச்சீங்க அந்த வசனம்? சபைங்கிறது யார் இருக்கிற இடம்? ரட்சிக்கப்படுகிறவன். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் யாருன்னு சொல்லி சொன்னா உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிற 40வது வசனம். நான் கொடுக்கிற செய்தி கொஞ்சம் உங்களுக்கு கரடு முரடா இருக்கும். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அப்போ நான் ரட்சிக்கப்படுறது என்ன சொல்ல? உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கணும்? உலக பிரகாரமான எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே முற்றிலும் உலகத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி. ஒரு வசனம் அப்படியே இது வச்சுக்கங்க, தயவு செய்து வச்சுக்கங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யம் உங்களுக்கு சும்மா கிடைக்காது. 2 கொரிந்தியர் 6:17. நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், எனக்கு குமாரரும் குமாரத்திகளும் என்னை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு எனக்கும் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு மச்சு வீடை கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வீட்டை விடணும்? ஒரு மச்சு வீடு கட்டிட்டோம். எந்த வீட்டை விட்டாதான் மச்சு வீட்டுக்கு போக முடியும். மச்சு வீடு கட்டியாச்சு. இதுக்கு முன்னாடி அப்ப எந்த வீட்டுல இருந்தேன்? குடிசை வீட்டு. எந்த வீட்டை விட்டாதான் மச்சு வீட்டுக்கு போக முடியும்? குடிசை வீட்டை விட்டாதான் நீ மச்சு வீட்டுக்கு போக முடியும். என்ன கவனிக்கிறீங்களா? நான் செய்யற பிரச்சனை உங்களுக்கு புரியா? அப்ப நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி சொன்னா ஏன்னா அது நித்திய காலம். அது என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். இது என்ன செய்யும்? இந்த வீடு பாருங்க, இது கட்டும் பொழுது கட்டணம் அழகா இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சு அங்கங்க என்ன செஞ்சு? என்ன செவரு விரிஞ்சு அவர் கட்டணம் வேற ஆமாங்கிறாரு. அவரு கட்ட வேண்டும் கொஞ்ச நாள் என்ன செய்யும்? நல்லா இருக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்து கட்டி 10 வருஷம் ஆச்சு பச்சுங்க. பேட்ச் ஒர்க் பண்ணணும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல நீ பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ நீ குச்சி வீட்டை விட்டாதான் நீ மச்ச வீட்டுக்கு போக முடியும். அப்போ சபைங்கிறது யாருன்னு சொல்லி சொன்னா ரட்சிப்புங்கிறது ஒரு விலைமதிக்க முடியாத வார்த்தை. நாம ரொம்ப ஈஸியா ரட்சிப்புன்னு ஒரு பிச்சைக்காரனுக்கு பேர ரச்சக்காரனுக்கு பேர் வச்சுக்கிட்டது போல நாம ரட்சிப்புல என்ன தெரியுமா? நான் இந்த நாட்களை எல்லா இடங்களையுமே சொல்லுவது உண்டு. யாருமே ரட்சிக்கப்படல. கண்ணு தெரியாதவனுக்கு பேரு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சது போல நாம பேர் வச்சுக்கிட்டோம். ரட்சிப்புனா என்ன தெரியுமா? நாம யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன்னு கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னாலே அப்ப நான் எங்கிருந்து வந்திருப்பேன்? 2:40 கவனிங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போஸ்தலர் 2:40 மறுபடியும் படிங்க. அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். குற்றம் வீட்டை விடணும். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். போற இடத்துல ஒரு நல்ல பொழைக்கணும்னா இந்த பொண்ணை என்ன செய்யணும்? எதை விடணும்? பழையதை விடணும். பொண்ணு எதை விடணும்? பிறந்த வீட்டை விடணும். புகுந்த வீட்டுல நீ வாழ்ந்து பேரும் புகழும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல போயிட்டு பெயர் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா எந்த வீட்டை விடணும்? பிறந்த வீட்டை விடணும். இந்த அசைவில்லாத ராஜ்யம் மோட்சங்கிறோம். அப்படின்னு தெரியுமா? நாமளே ஏமாத்திக்கிட்டோம். பூனை தயிர் செட்டு தலையிட்டு கண்ணை முடிட்டு பூனை இருண்டு போச்சு நினைச்சுக்குமா? நாம ஏதோ நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க சாமி கும்பிடுற வரைக்கும் இது சாமி கும்பிடுற இடம் அல்ல. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்த காலத்துல சாமி கும்பிடுறவங்கள அப்படி சாட்சி சொல்லணும்னு விடமாட்டேன். நான்லாம் ஏன்னு கேட்டா நாம தெரிந்து கொள்ளப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், எப்படி இயேசுநாதர் எனக்காக உருவாக்கின வீட்டிற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அப்பா இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பையனா இருந்தா கட்டடத்தை கட்டி வைக்கிறாங்க, பொண்ணா இருந்தா என்ன செய்யறாங்க? வேணுங்கிற சம்பாதிச்சு பிள்ளைகளை அதுக்கு வேணுங்கிற செய்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் தற்காலிகமான பெற்றவங்க பிள்ளைக்கு செய்யறது எல்லாமே இருந்தது
தற்கால ஒரு பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொஞ்ச நாள் போயிட்டு மறுபடியும் என்ன செய்வாரு, போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, கொடுத்தது 10. அதுதான் அப்பனே பிள்ளைக்கு கட்டி வச்சாலும் போய் எங்க அப்பா கட்டினா பாரு அன்னைக்கு இப்படியா இது மாதிரி கட்டி அவன் என்ன செய்வான், எல்லாத்துக்குமே குறை சொல்லுவான் பூமியில. ஆனால் தேவன் கட்டப்பட்ட வீடு என்ன செய்யுது, மனுஷனுடைய கைகளினால அல்ல. பாருங்க, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வீடு கட்டுறாங்க. அவங்களுடைய நான் ஒரு சின்ன நேரம் ஆகி போயிட்டு ஒரு சின்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், ஏன்னா எனக்கு பிரசவம் நேரம் வந்தாது. கவனிங்க, உங்களுக்கு வீடு எப்படி கட்டப்படுகிறது, நித்திய ஜீவன் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்க அசைவில்லாத அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகணும் மட்டும் சொல்றீங்க, பயத்தோடு பக்தியோடு நீங்க ஆராதனை செய்கிற. கவனிங்க, இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு மட்டும் சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். ஒரு சபைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அம்மா சபைக்கு சாமி கும்பிட போனம்மா, சாமி கும்பிட போயிட்டு வந்துட்டு வீட்டில் அன்னைக்கு நல்ல சிக்கன் மட்டன் வறுவல் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சொப்பனம் கண்டாங்க. என்ன சொல்லி சொப்பனம், செத்து போய் அவங்க மோட்சத்துக்கு போகிறாங்க. மோட்சத்துக்கு போன உடனே அங்கதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த அம்மா பெரிய சீமாட்டி. அப்போ அங்க இருக்கிற தூதனை என்ன செஞ்சுட்டா, அப்போ செத்து போனவங்களுக்கு தேவன் கட்டப்பட்ட வீடு எப்படிப்பட்ட வீடு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஏ டைப், பி டைப், சி டைப்னு சொல்லிட்டு அப்படியே மாளிகையில இருந்து அப்படியே வரிசையா காட்டிக்கிட்டே வந்தார். கவனிங்க, பரலோகத்துல மறுபடியும் யோவான் 14:2 மறுபடியும் படிங்க. யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். கவனிக்கணும், போதும் அப்படின்னு சொல்ல. நிறைய டைப், சக்திக்கு தகுந்த மாதிரி, விலைக்கு தகுந்த மாதிரி. நான் இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக எப்படி நான் வாழுகிறேன், நான் இயேசுக்காக என்ன செய்கிறேன் என்பதை பொறுத்து உங்களுக்கு வீடு கட்டப்படுகிறது. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்போ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, உங்களுக்காக, உங்க ஒவ்வொருத்தருக்கும், எனக்காக அங்க ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப எப்படி என்னுடைய தகுதிக்கு ஏற்ப. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். அந்த அம்மா படுத்துட்டு சொப்பனம் கேட்கறாங்க. அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டு அந்த அம்மா தேவதூர்களை கொண்டு போய் கேட்கும்போது அந்த அம்மா கேட்கிறா, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்குன்னு கட்டப்பட்ட வீடு எதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். அப்போ அப்போஸ்தலர்ல இருந்து ரத்த சாட்சியா மரித்தவர்கள், கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டவர்கள் அப்படியே வரிசையா காத்துட்டு வரும் பொழுது என்ன செய்து, அப்படியே மேலே இருந்து அப்படியே படிக்கட்டுக்கு போறது போல, மெத்த வீட்டுக்கு படிக்கட்டுக்கு போறது போல இப்ப மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வரும் பொழுது மத்தியத்துல வந்தாச்சு. எல்லாம் அப்படின்னா அழகு மாளிகைலாம் குறைஞ்சு சாதாரண வீடு. பூமியில சீமாட்டியா இருந்தவ கேட்கிறா, எல்லாத்துக்கும் வீட்டை காட்டில ஏன் வீடு எங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா இவ பூமியில யார், ஒரு பெரிய பணக்காரி. அந்த இருந்த சபையில ஒரு நல்ல மரியாதைக்குரியவன். எல்லாம் பணக்காரியா இருக்கிறதுனால இவரை எல்லாரும் மதிப்பாங்க. நேரம் போச்சு, இன்னும் நாட்கள் போச்சு. அதுவிட அந்த வீடுடைய தகுதி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு இடத்துல வந்த உடனே இது வீட்டுல வேலை செய்யற மேரியினுடைய வீடு அப்படின்னு ஒரு வீட்டை காட்டும் பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என் வீட்டுல 10 தேய்க்கிறவளுக்கு இப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லி சொன்னா, நான் சீமாட்டி ஆச்சு, எனக்கு எப்படிப்பட்ட வீடு கற்பனை பண்றா. ஆனா கேட்கிறா, ஆனா சரி, என் வீட்டுல வேலைக்காரிக்கு உள்ள பெரிய வீடுனா என் வீடு எங்க உங்களுக்கு அவசரப்படாதம்மா, உனக்கு நான் வீட்டை காட்டுன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி வரும் பொழுது இந்த அம்மா பேர் வரும் பொழுது ஒரு சின்ன குடிசையில ஒரு பக்கம் சவுக்கு குச்சி வச்சு கீத்து வச்சு கட்டி இருக்கு, ஒரு பக்கம் என்ன செய்யல, வெறும் அப்படியே சும்மா இருக்கு. ஒரு பக்கம் மட்டும்தான் குச்சி வச்சு கீத்து வச்சு கட்டி இருக்குது. அப்போ இந்த அம்மா கதறினாங்க. ஏன்னு கேட்டா, நீ பூமியில என்ன செஞ்சுட்ட, நீ உனக்குன்னு சீமாட்டியா வாழ்ந்த.
இப்ப நான் காட்டிக்கிட்டு வந்தேனே, இவங்க எல்லாம் கர்த்தருக்காக வந்தா நிறைய சொல்லணும், நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க கர்த்தருக்காகவே வாழ்ந்தவர்கள் அந்த பூமியில கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களுக்கு ஏற்றபடி அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கு. நீ என்ன செஞ்ச பூமியில உனக்குன்னே வாழ்ந்த. அப்போ அந்த மேரி அவ என்ன சொல்ற, நீ கொடுக்கிற சம்பளத்துல அவர் சாப்பிட்டது போக அவர் மீதம் பண்ணி கர்த்தருக்காகவே, ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் காலம்லாம் அதுல நிறைய பிரசங்கம் பண்ணுவோம், இப்படி எல்லாம் செய்தா அவளுக்கு செஞ்ச அசைவில்லாத ராஜ்யத்திற்காக இவன் எப்படி பயத்தோடும் பக்தியோடு இருந்தாலும் அதற்கு ஏற்ற உடனே வீடு கட்டப்பட்டது. இங்க அப்படியே வந்தனா வாங்கினா சாப்பிட்டனா ஏசான் பேர சொன்னாட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா அதற்கு தகுந்த வீடு தான். அப்போ இந்த வசன லூக்காவில் நம்ம என்ன வாசிக்கிறோம், அந்த 31வது வசனத்தை மறுபடியும் படிப்போம். சீக்கிரமா படிச்சு முடியுங்க. 12:31 லூக்கா 12:31. ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. தேவனுடைய அந்த ராஜ்யத்தையே அப்படி என்ன வேற எதுவும் தேடி இருக்கவே வேண்டாம். ராஜ்யத்தையே அது ஏன் எழுதிருக்கு, அந்த வார்த்தையில் என்ன செய்யணும், அதை கவனிச்சு படிக்கணும். எழுதனவன் ஏட்டா கிழத்தா சுக்கு மீன் லகுதி இப்படின்னு கதை சொல்லியிருப்பேன். சுக்கு மிளகு திப்பிலின்னு நினைச்சிட்ட ஒரு பையனை கடையில் சாமானம் வாங்கிட்டுனா நிறைய சொன்னா கடைசியில் ₹1 மீதி இருந்தது. 4 சுக்கு 4 மிளகு 4 திப்பிலி 4 சுக்கு சாக்லேட்டை வாங்கிட்டு சொல்லி கொடுத்தா இவன் போனா சுக்கு மீன் லகுதி இப்படி, சுக்கு மீன் 4 லகுதி 4 இப்படி 4 சாக்லேட் 4. யாருக்காலும் புரிஞ்சுதா? நாம பைபிளை அப்படி படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். நீ சாமி விட்டு பரலோகம் போக முடியாது. தேவனுடைய அப்ப நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீ மாறுமாறுடைய சந்ததியை விட்டு விலகி இருக்கிற பிறந்த வீட்டை விட்ட நீ திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ போயிட்டு என்ன சொல்லணும், நல்லதா நலமா புலமா நீ பொழைச்சுதான் ஆகணும். எங்க வர முடியாது, திரும்பி பிறந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, நீங்க வந்துட்டீங்க. இனி என்ன செய்யணும்? அப்போ இந்த பூமியில வாழுகிற காலத்துல இந்த வசனம் அப்படின்னு என்ன சொல்லுது, ஒரு வசனம் வாசனம் ஏசாயா 66:2 படித்தவங்க, இன்னொருத்தர் வசனம் 11ஆம் சங்கீதம் 2வது வசனம் படிங்க. ஏசாயா 66:2. பைபிள் என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டேன், ஆவியில் நொறுங்குண்டேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இங்கே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலியுடன் எத்தனை சங்கீதம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. சரி கவனிங்க, ஏசாயா 66:2 சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எத்தனை சங்கீதம்? பயத்துடனே என்னது எல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியக்கூடிய சங்கீதம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பயத்துடனே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 2:11 படிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூருங்கள். அப்ப கலிகூறுதுன்னா என்ன அப்படின்னா ஜாலியா இருக்கணும். எப்படிங்க நாம என்ன செய்யறது, நம்ம எப்படி இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆனா என்ன செய்யணும், இப்போ சாதாரணமா இப்ப எங்க வீட்டுல இப்ப என் பொண்ணுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கு, நான் இல்லைன்னு சொன்ன 4 பிள்ளைகளும் ஊட்ட ரணகலம் பண்ணிடுவாங்க. அப்படியே அது சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்பா வர்றாருன்னு என்ன செய்யும், பயம். அப்பா வர்றார் அது வரைக்கும் என்ன செய்யும், குரங்கு குட்டிகள் மாதிரி அது பண்ற அட்டகாசம் நாளும் இவ்வளவுதான். அப்போ கலிகூறுவார்கள் என்ன இருக்கும், நடுக்கம். எனக்கு அப்போ நீ சந்தோஷமாக, ஆனா தெய்வ பயம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டு போனதுக்குள்ள எனக்கு நேரம் இல்லை. அப்ப பயத்துடனே கர்த்தரை செய்வன, நீ அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நித்திய செய்வன, நீ பரலோகம் போகணும்னு சொன்னா சும்மா நீ கொப்பி அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு ₹20 காணிக்கு போட்டு பரலோகம் கிணறு செல்லாதீங்க. மறுபடியும் 12:28 படிச்சிருங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை
கவனிங்க, அந்த வார்த்தை நல்ல உச்சரி. அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் யாரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிறோமே, பரலோகம் போவேன்னு சொல்லிக் கொள்கிறோமே, அப்படிப்பட்டவர்கள் நாம் பயத்துடனே பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. அப்போ இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனைன்னு சொல்லி சொன்னா பயபக்திக்குரிய ஒரு ஆராதனை. இதை நான்லாம் அதை கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எங்களை வாழ வைக்கிறார். கிறிஸ்துவினாலதான் நினைக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஆக மொத்தம் நீங்க வந்துட்டு சும்மா சாமி கும்பிட்டு இந்த கோயில் திருவிழாக்கள் காலத்துல இந்த சாமிக்கு சக்தி அதிகம், நான் 10 வருஷமா இந்த கோயிலுக்கு வர்றேன், நடக்கிறது நடக்குது அப்படிலாம் அல்ல. நீங்க உங்களை கர்த்தர் அழைத்தது எதற்கு சொன்னா அசைவில்லாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்க. அப்ப என்ன செய்யணும்? குச்சி வீட்டை விட்டாதான் போக முடியும், மச்சு வீட்டுக்கு போக முடியும். அப்போ 2:40 செய்தோம். மாறுபடுற சந்ததியை விட்டு விலகினாத்தான் என்ன செய்ய முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் இந்த சபை இந்த அப்படின்னா கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையால் நான் காணப்படும். சும்மா அப்படியே தெருவா தன்னானே எனக்கு ஒருத்தன் சொன்னானே, நான் வந்தேன் உட்கார்ந்தேன், உங்களை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கணும். ஏன்னு கேட்டா மறுபடியும் சொல்றேன், பரலோகம் போது சின்ன காரியம் அல்ல. ஏன் அவர் நமக்காக ஒரு நொறுக்கப்பட்டார். ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு 5 நிமிஷம் மன்னிச்சிருங்க, ஏன்னா எப்படி என்னை முடிச்சாலும் அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு அப்பா ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, சப்ஜெக்ட் வச்சுட்டுனா அவங்க உங்களுக்கு வேண்டாம், நான் டைம் பார்த்தேன் சத்தியமா போச்சு. கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏனோ தானோ இருந்தாலும் நொறுக்கப்பட்டன்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன செய்ய ஆண்டவர் நம்முடைய அப்படி சொன்னா நாம நித்திய ஜீவன்ல இளைப்பார் காலாகால யுகாயுகம் அப்படின்னா வேதனைப்படாமல் இருக்கணுங்கிறதற்காக அவரை நொறுக்கினார். நம்முடைய அந்த என்னுடைய அந்த ஏசாயா 53 படிக்கணும். அப்போ உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் பட வேண்டிய வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். 2வது அவர் வேதனை அது மத்தியில கஷ்டப்பட்டு அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அந்த வீட்டை கட்டி இருக்கிறார். அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா இந்த பக்தியை வச்சு, இந்த பயத்தை வச்சு, இந்த பரிசுத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. அதுல குசுகுசுன்னு என்ன, என்னுடைய வார்த்தை அப்படிதான். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகிறதுக்கு அப்படியே சொல்ல தெரியாது. இப்படியே நானு நோகாம அடிக்கிறேன், நான் நோகாம அடிக்கிறேன், இது யாருக்குமே தெரியாதா? நீ ஓயாம அழுகினாங்க, அடிக்கிற மாதிரி அதை வலிக்க, நான் நோகாம அடிக்கிறேன், நீ ஓயாம அழுகு. அப்படி அல்ல, அடிச்சா என்ன செய்வான்? தயவு செய்து இயேசு வரப்போகிறார், நீங்க ஆயத்தப்படுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.